பிடி கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறேன்னா சிக்கன் கபாப். 1/2 கிலோ சிக்கனுக்கு தேவையான பொருட்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்கின் இல்லாமல் எடுத்துக்கலாம், நான் ஸ்கின்னோடு எடுத்து வச்சுருக்கேன். தயிர் 6 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கடல மாவு வந்து 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூள் வந்து 4 டேபிள் ஸ்பூன். ஒரு பாத்திரத்தில் சிக்கன் எடுத்துக்கோங்க. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அது நான் வந்து கலர் போட்டு சேர்த்துல. அப்புறம் தயிர் ஊற்றிக்கோங்க. அப்புறம் வந்து கடல மாவு போட்டுக்கோங்க. எல்லாமே இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து தயிர் சேர்த்திருக்கிறேன். தயிர் வந்து பொரிச்சு எடுத்தாலே வந்து உள்ளே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வந்து லெமன் கூட சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்தனா லெமன் சேர்த்தாதீங்க, லெமன் சேர்த்தனா தயிர் சேர்த்தாதீங்க. மசாலா தடவிட்டு ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரத்துக்கு மேக்னேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் சிக்கன் வச்சுருங்க. கடாயில் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயிட்டும் அதுக்குள்ளேயே நான் ஒரு டிப் சொல்கிறேன். ஃப்ரிட்ஜ் இல்லாட்டி கூட பரவாயில்ல, நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து வெளியே 1/2 மணி நேரத்துக்கு வச்சுக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம வந்து ஒவ்வொரு சிக்கனாக போடலாம் எண்ணெயில். சிக்கன்லாம் போட்டாச்சு. அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து சிக்கனை வந்து திருப்புங்க, இல்லைன்னா மசாலாலாம் கலைஞ்சிரும். திருப்பி போட்டாச்சு. இப்போது திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து வேக விடுங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. சுவையான சிக்கன் கபாப் ரெடி. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் சிக்கனை போட்டுக்கோங்க. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.